ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம சென்டம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும், அதோடு லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் மார்க்ஸ் எடுத்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்டும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். ஸோ மொழி பாடங்களில் நம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாம் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கணும். ஆன்சர்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அழகாக இருந்தால் நமக்கு முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை செக் அவுட் பண்ணுங்கள். பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் நீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரோஸ் வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, பொய்டிக்கில் வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, கிராமர் பார்ட் எல்லாமே நீட்டாக அழகாக லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அதேமாதிரி பேப்பர் அலைன்மெண்ட்டும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கிடையாது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் கிடையாது. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க எப்படிலாம் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்கன்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நான் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் தான் செக் அவுட் பண்ணணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரோஸ் போயத்தில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் நீட்டாக அழகாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம பேராகிராஃபில் 5 மார்க்ஸ் முழுமையாக வாங்கணும்னா அதோடைய ஸ்னாப்சிஸ் போடணும். இப்போ அந்த ப்ரோஸுடைய டைட்டில் போடுங்க, ஆதர் நேம் போடுங்க, மாரல் போடுங்க. அதே மாதிரி ஸ்னாப்சிஸ் கண்டிப்பாக போடுங்க. இன்ட்ரடக்ஷன் போடுங்க, மெயின் ஹெட்டிங் போட்டு கன்க்ளூஷன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோஸுடைய பேராகிராஃபும் எழுதுங்க, போயத்துடைய பேராகிராஃபும் எழுதுங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒரு பேஜுக்கு ஃபுல்லாக நீட்டாக அழகாக போடுங்க. இந்த பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிக்சர் டெஸ்கிரிப்ஷன் பொதுவாக நம்ம முழுமையாக சென்டம் எடுக்கணும்னா அந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ஓனாக எழுதுங்க. இப்போ நம்ம கற்றலில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு டீச்சர்ஸ் ஒரு விதமாக எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதவே நீங்கள் டாப்பர்ஸும் எழுதாமல் என்ன பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் இருக்குது, நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங், டெவலப் ஹிண்ட்ஸ், பேராகிராஃப், இது எல்லாமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. மெமரி போயம் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனா கண்டிப்பாக முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. கரெக்டான கொஸ்டின் நம்பர் போடுங்க. 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு உரிய ஆப்ஷன் போட்டு எழுதுங்க. எக்ஸஸ் கொஸ்டின் எழுதாதீங்க. இன்கேஸ் ஏதாவது ஓவர் ரைட்டிங் ஆயிடுச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு இட் வாஸ் கேன்சல் பை மீன் போட்டு அடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். நூக்கன் கார்னர்ஸ் எழுதாதீங்க. தான் பேசிக்காக இருக்கிறது. இந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் எழுதுனா உங்களுக்கும் 10th இங்கிலீஷில் முழுமையாக மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.